இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கி இருக்கிறது. கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? எந்த நாள்ல உங்களுக்கு டெட்லைன் கொடுக்குறோமோ அதுக்குள்ளதான் நீங்க செயல்படணும் என்று அதிரடியான பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? குறிப்பாக பாஜக தோற்றுவிடும் என்பதற்காக, பாஜக கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கிறது என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் தொடர்ந்து தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையா இறங்கி வந்து வெளுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சூழல் சாதகமா இல்லை என்பதற்காக இன்றைக்கு வசமாக சிக்கி இருக்கிறார்கள். என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? குறிப்பாக என்டிஏ கூட்டணி, மகாராஷ்டிராவினுடைய அந்த மகா யுதி கவர்மெண்ட், அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? தொகுதி பங்கீடு பிரச்சனையின் காரணமாக எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிஎம்சி உள்ளாட்சி தேர்தல் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்ஸ் டு கண்டக்ட் மகாராஷ்டிரா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பை January 31, 2026 pulls up state election commission for delay. உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக இழுத்து வச்சு வெளுத்து வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது. யார? தேர்தல் ஆணையத்தை 31 ஜனவரி 2026 தேர்தலை நீங்க நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்ஷா ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்னன்னா, மே மாதம் 6ஆம் தேதி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறது. அடுத்த 4 மாசத்துக்குள்ள நீங்க எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு. மே 6, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ செப்டம்பர் 6க்குள்ள நீங்கள் எலெக்ஷனை முடிச்சிருக்கணும். இன்னைக்கு செப்டம்பர் 17 கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1/2 மாதம் முடிஞ்சு போச்சு, 4.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னமும் எலெக்ஷன் நடத்துவதற்கான வேலைகளையே தொடங்கலன்னு அந்த பெட்டிஷன் மறுபடியும் போகிறது. நீதிபதிகள் அங்கே தான் மிக கடுமையாக எரிச்சல் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா, எதனால நீங்கள் நடத்தலை அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பண்ணி முடிக்கல. அந்த தொகுதி வரையறைன்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம அந்த டீலிமிட்டேஷன் சொல்கிறோம். அங்கே வார்டுகளுக்கான வரையறை, எந்தெந்த இடத்துக்கு ஒரு வார்டினுடைய எல்லை என்னென்ன, அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஓட்டு போட்டு செலக்ட் ஆகிற கவுன்சிலர்ஸ், இப்படியான வரையறையை என்ன செஞ்சு முடிக்கல. ஜில்லா பரிஷத்துக்கும் பஞ்சாயத்து சமிதிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. போதுமான அளவுக்கு இவிஎம் இல்லை, எக்ஸாம்ஸ் வர்றதுனால ஸ்கூல் கிடைக்கல, இப்படியெல்லாம் பல்வேறு கதைகளை விடும்போது அவங்க மிக கடுமையாக எரிச்சல் ஆகிட்டு தேர்தல் ஆணையத்தை பார்த்து, நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையையும் தெளிவாக இதை நடத்தி முடிக்கணுங்கிற எண்ணத்தோட எடுக்கலை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. மார்ச் 2026 பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுக்கும் செப்டம்பர்லேயே தேர்தல் நடத்துறதுக்கும் என்ன சிக்கல் இருக்கிறது? இதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. உடனடியாக எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளருக்கு 2 வாரத்துக்குள்ள அனுப்பிட்டு கன்சல்ட் பண்ணி இமீடியட்டாக அடுத்த 4 வாரத்துக்குள்ள யார் யார் எலெக்ஷனுக்காக டியூட்டி அலாட் பண்ண போறாங்க, அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உடனடியாக இவிஎம் இல்லை அப்படின்னா, எங்க இல்லை, நீங்க எப்படி இல்லாம போச்சு அப்படிங்கிற அஃபிடவிட்டை கோர்ட்ல போடுங்க. இவிஎம் இல்லைன்னா இப்போ நாட்டில் எங்கெல்லாம் தேர்தல் நடக்குது நம்ம யோசிச்சோம்னா, இதுக்கப்புறம் பீகாருக்கு மட்டும்தான் வரணும். அப்போ இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துறதுக்கு அவ்வளோ இவிஎம்ஸ் வச்சுருக்கீங்களே, ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் பீகாரையும் ஒரே ஃபேஸில் நீங்கள் முடிக்க போகிறதில்ல, ஃபேஸாக தான் உடைக்க போகிறீங்க. இவிஎம் இல்லைன்னு நீங்கள் எப்படி காரணம் சொல்ல முடியும்? அதுவும் ஒரு முனிசிபல் கார்பரேஷனுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் திட்டமிட்டு கோர்ட்டினுடைய விஷயங்களை புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்குங்கிறாங்க. 2022க்கு பிறகே அப்போ அங்கே கமிட்டி எல்லாம் போட்டு, கமிஷன் போட்டு தொகுதி மறுவரை சம்மந்தமாலாம் போட்டிருந்தாங்க. இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதுங்கிறது நிர்வாக ரீதியிலான, அரசியல் ரீதியிலான காரணங்கள். உண்மையான காரணத்துக்குள்ளே போவோமா? ஏன் தேர்தல் ஆணையம் எலெக்ஷனை நடத்த மாட்டேங்குதுன்னு 3 மாதங்களுக்கு முன்பாக, 4 மாதங்களுக்கு முன்பாக, மே மாதம் இது வந்த காலகட்டத்திலேயே பல செய்திகள் வைரலாச்சு. அது ஒவ்வொரு செய்தியாக நம்ம பார்ப்போம், அப்புறம் தான் நமக்கு தெரியும் எதற்காக நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு. த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். டோர் அஜார் ஃபார் மகாயுத்தி ஆலிஸ், ஒய் பிஜேபி இஸ் ப்ரிப்பேரிங் டு கோ சோலோ இன் மகாராஷ்டிரா சிவிக் போல்ஸ் என்கிற செய்தியை பார்க்கிறோம். என்னவென்றால், தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கான கதவை இழுத்து மூடி இருக்கிறது பாஜக. இதுக்கு மேலே இங்கே இடம் இல்லை, நீங்கள் தனியாக போகிறதுனா போய்க்கலாம் என்று, அதாவது 3 கட்சி சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறது. முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருக்கிறார், ஒரு துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே, இன்னொரு துணை முதலமைச்சராக அஜித் பவாரும் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சேர்ந்து போட்டியிட முடியாது, ஏன்னா எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் வேணும் என்கிறதுனால அவர்களை நகர்த்துவதை குறித்து பிஜேபி முடிவெடுத்திருக்கிறதுன்னு ஏற்கனவே கடந்த மே மாதமே இந்த செய்தி
ரிப்போர்ட் ஆயிருக்கு. என்னன்னா எல்லாரும் 100 சீட்டு கேட்குறாங்க, அங்கே 300 சீட்டு கிடையாது. அதுதான் அங்கே பெரும் சிக்கலாக இருக்கிறது. திரு சிடி ரவி அவர்கள்லாம் அங்கே உட்கார்ந்துருக்காப்புல, மேபி அவர் அங்கே பொறுப்பாளராக பார்வையாளராக போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது. த பிரிண்ட்ல இன்னொரு விரிவான ஆர்டிகல் இந்த காலகட்டத்தில் வந்தது. சோலோ ஆர் டுகெதர் தி பிக் கொஸ்டின் ஃபார் மகாராஷ்டிரா அலையன்சஸ் திஸ் பிஎம்சி போல் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்கிறோம். என்னன்னா சீட்டு பிரிக்கிறதுல இப்போ மிகப்பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய எண்ணிக்கையை யார் அதிகமாக நிற்க போகிறா, அதை முதல்ல பிஎம்சினா என்னன்னு பார்த்துடலாம். நம்ம சென்னை எப்படி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கார்பரேஷன், அதே போல் பிரிஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் பிஎம்சி அப்படிங்கிறது பாம்பேவினுடைய முனிசிபல் கார்பரேஷன். அங்கே மிகப்பெரிய பெருநகராட்சி, பெருமாநகராட்சி, அந்த பெருமாநகராட்சிக்கான தேர்தல் அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆனது. ஏன்னா நீங்கள் பிஎம்சியினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதனுடைய பட்ஜெட், ஆண்டு பட்ஜெட்டுங்கிறது, இந்த பட்ஜெட் ஏறத்தாழ நம்முடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மாநிலங்களுடைய பட்ஜெட்டோட அதை விட கூடுதலாக இருக்கும். ஏன்னா மும்பை வந்து இன்றைக்கு பொருளாதார தலைநகர். அங்கே நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்துக்கும் யோசிச்சிங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படியான இடங்கிறதுனால எல்லாருமே அங்கே பவரை கைக்கு கொண்டு வரணும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான மோதலுக்கான காரணம். ஏன்னா இதில் வந்து இவ்வளவு ஃபண்ட் உங்களுக்கு கைக்குள்ளே வருதுன்னா, அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா உங்கள் கட்சிக்கான வெயிட்டேஜுங்கிறது கூடும். பல விஷயங்களுக்கு அந்த ஃபண்டை உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்கிறது தான். எனவே இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறுகிறது. இப்போ இருக்கிற சீட்டை யார் யாருக்கு எவ்வளவு பிரிக்கணும்? இன்னைக்கு அசம்பிளி எலெக்ஷன் ஆன பீகார்லேயே இந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கணும் போது நம்ம இதுக்கு அதை விட கூடுதல் வெயிட்டேஜை கொடுத்து ரெண்டு கூட்டணிகளும் என்ன சண்டை போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். மொத்தமாக 227 கவுன்சிலர் சீட்டுகள் அங்கே இருக்கிறது, உறுப்பினர் சீட்டு பிஎம்சிக்குள்ள. இந்த பிஎம்சிக்குள்ள என்ன பண்ணுறாங்க, பிஜேபி மினிமம் நாங்கள் வந்து 100 ஆட்சி நிற்கணும், 100ல் அவங்க 100ன்னு எய்ம் பண்ணலை. ஏன்னா 227ங்கிறதுனால அதில் ஹாஃபுக்கு மேலே வேணும். 130லேருந்து 140 சீட்டு அப்படிங்கிறது அவங்க 150க்கு டார்கெட் பண்ணிட்டு மினிமம் 130 ஆச்சு நாங்கள் நிற்கணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு 50-50 கொடுத்தா ரெண்டு கட்சியும் நாங்கள் முடியாதுன்னு, இந்த பக்கம் ஒரு துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, அந்த பக்கம் முடியவே முடியாதுன்னு இன்னொரு துணை முதலமைச்சர் அஜித் பவார் முரண்டு பிடிக்கிறாருங்கிறத பார்க்கணும். இதற்கு முன்பாக 2017 இந்த தேர்தல் நடந்தது. அன்னைக்கு மிக பெருமளவுக்கு ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தா சிவசேனா பாஜக அலைன்ஸ் தான். சிவசேனா ஏறத்தாழ 84 சீட்டுகளையும், ஒருங்கிணைந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே இப்போ உடையல, பிஜேபி 82 இடங்களையும் கைப்பற்றியது. காங்கிரஸ் 31, அதே போல தேசியவாத காங்கிரஸ் 9, ராஜ் தாக்கரேவினுடைய எம்என்எஸ்சி 7, அசாதுதீன் ஒவைசி 2 அப்படிங்கிறதாக இருந்தது. சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் ஒரு 6 கவுன்சிலர் அங்கே ஜெயிச்சிருந்தாருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாம் உடஞ்சு ஃபேக்ஷன்ஸாக போன பிறகு இந்த இடம் அப்படிங்கிறது, இந்த ஓட்டுங்கிறது, ஏன்னா 2022க்கு பிறகு எலெக்ஷனே நடத்தலை, 2025 முடிய போது பிப்ரவரியிலே நடத்தி இருக்கணும். ஏறத்தாழ 3 ஆண்டுகள் முடித்து 3.5 ஆண்டுகளாக அங்கே ஆளே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் ஊர் பகுதிகளில், நகர்ப்புறம் இல்லாமல் கிராமப்புற உள்ளாட்சிகளில் வெறும் அதிகாரிகளை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் நடந்த ஆளுங்கட்சி தோத்துருச்சு அப்படின்னா அது இமேஜ் பாதிக்கப்படும், ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இருக்குங்கிற இமேஜ் வரும். ஒன்று, இது ஒரு காரணம். இது மேஜர் காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டோம் உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்படின்னா இமீடியட்டாக அடுத்த வருஷம் வர சட்டமன்ற தேர்தலுக்கு செலவு பண்ணுற ரிசர்வாயர் அடி வாங்குங்கிறது தான் ஆக்சுவலாக பெரிய காரணம். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சரி, கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த எலெக்ஷன்ஸை நடத்தாமல் வச்சிருந்த போது மிக கடுமையான விமர்சனங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதே மாதிரி இன்னைக்கு அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி தான், என்னன்னா எலெக்ஷனில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய 42 சீட்டில் ஏறத்தாழ 30 சீட்டு எதிர்கட்சி ஜெயிக்கிறாங்க. எலெக்ஷனை வந்து 2 மாதம் தள்ளி போடுறாங்க சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் 1500 பெண்களுக்கு 2000 கொடுக்குறோங்கிறதெல்லாம் கொண்டு வந்து பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்துட்டு திரும்ப எலெக்ஷனை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு பெருவெற்றி பெற்று பாஜக கூட்டணி என்டிஏ மகாயுத்தி ஜெயிச்சு வருது. இப்போ நீங்கள் தான் ஜெயிச்சு அந்த அலையோட அலையாக வந்திருக்கீங்கல்ல, உடனே லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தலாம்ல அப்படின்னா அந்த இடம் தான் சிக்கலாது. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது அங்கே உள்ளுக்குள்ளே கட்சி வளர்க்குறதுக்கான கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுறதுனால தான் இது மாபெரும் சண்டையாக இப்போது மகாயுத்திக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ புதிய ஹைலைட் என்னென்னா, இந்தியா அலைன்ஸ் மகா விகாஸ் அகாதி தொடருமா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இப்போ ராஜ் தாக்கரே சில மாதங்களுக்கு முன்பாக உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஏறத்தாழ 17-18 ஆண்டுகளுக்கு கடந்து அவங்க ஒருங்கிணைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பால் தாக்கரே
தாக்கரேவாலே செய்ய முடியாததை பாஜக செய்திருக்கிறது அப்படின்னா அப்போ அதை பெருமையாக பார்த்தாங்க. மராத்தி மொழியினுடைய ப்ரைடை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஒன்று சேர்றோம் அப்படின்னு அவங்க சேர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ராஜ் தாக்கரே உள்ளே வந்த பிறகு எம்என்எஸும் உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவும் தான் அங்கே கண்டெஸ்ட் பண்ணணும் என்பதாக அவர்கள் விரும்புகிறார்கள். ஸோ அப்போ காங்கிரஸ் அதற்கு பிறகு அங்கே தொடர முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சரத்பவார் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி தொக்கி நிற்கிறது. காங்கிரஸும் சரத்பவாரும் அப்போ தனியாக போக போகிறாங்களா, அது தனியான பெரிய டிபேட்டாக போகும். ஏக்நாத் ஷிண்டே பாஜக 150 சீட்டுகள் நாங்கள் போட்டிடுவோங்கிறதுனால அதற்கு பிறகு அங்கே தொடர்வதுங்கிறது ஷிண்டேவுக்கும் வாய்ப்பில்லை, அஜித் பவாருக்கும் வாய்ப்பில்லை. இதில் ஹைலைட் என்னன்னா, சரத்பவார் எத்தனை சீட்டு நிற்கிறாரோ அத்தனை சீட்டில் எதிர்த்து போட்டியிடுவதற்கு அஜித் பவாரும் முயற்சி செய்வார். 2 பேருக்குமான அந்த ஜோன்ங்கிறது இப்போ எப்படி, உதாரணத்துக்கு அன்புமணி போட்டியிடக்கூடிய இடங்களில் ராமதாசும் கேண்டிடேட்டை போடுவாருங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே பகுதியில் தான் வாக்கு இருக்குது. நீங்கள் வட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் அன்புமணிக்கு ராமதாஸ் தனியாக ஒரு வேளை போகிறாருன்னா அவர் 50-60 சீட்டுகளில் ஆட்களை போகிறாருன்னா அன்புமணிக்கு அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி கொடுக்குமாங்கிறது கேள்வி இருக்குது. பட் அஜித் பவார் தனித்து போட்டிடுறாருன்னா அதே ஜோன் தான் சரத்பவாருடைய ஓட் பேங்க், அதில் இருந்து தானே உடச்சிட்டு வந்திருக்கிறாங்க. உத்தவ் தாக்கரே எங்கெல்லாம் சீட்டை போடுறாரோ கேண்டிடேட்டை போடுறாரோ அந்த இடத்துல போடுவதற்கான நெருக்கடி ஷிண்டேவுக்கு வரும். ஏன்னா காமன் ஓட் பேங்கை தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான சிக்கலில் அது போய் நிற்கிறது. பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் தனியாக போனால் அவங்க 200 இருக்கக்கூடிய மொத்தத்துக்கும் கூட அவங்க போடுறாங்கன்னா போட்டுங்கிற மாதிரி போயிடும். அப்போ இந்த இடம் தான் பெரும் சிக்கலாக, அந்த 227 சீட்டை 3 பேராக பிரிக்கும்போது எல்லாம் ஈக்குவலாக வர முடியாதுங்கிற இடத்துல தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இதை நீங்கள் கட்டுப்படுத்துவது என்பது பிரஸ்டீஜ் இஷ்யூவை தாண்டி அது கட்சிக்கான வளமாகவும் மாறுங்கிறது. இப்போ இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு பாஜக ஆட்சியை திரும்ப பிடித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தும், படுதோல்வினா பெரும் தோல்வி, ஏன்னா அவங்களால ஆளுங்கட்சியாக இருந்து சாதிக்க முடியல. அதுக்கப்புறம் எலெக்ஷனை தள்ளி வச்சு சட்டமன்ற தேர்தலை நடத்தியதை போல இங்கே எலெக்ஷனை தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான திட்டத்தினுடைய நீட்சியாகத்தான். ஏன்னா பாஜக இன்னும் ரெடி ஆகலைன்னா எலெக்ஷன் கமிஷன் எப்படி விசிலில் ஊதி ஓட விடுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அம்பையரே அவங்க பக்கம் இருக்கும்போது ரேஸில் கலந்துக்கிறவங்க அந்த டீம் வருத்தப்பட வேண்டாங்கிறது தான் இன்றைக்கான ரியாலிட்டியாக இருக்கிறது. பாஜக எலெக்ஷனுக்கு ரெடி ஆகாத காரணத்தினால் எலெக்ஷனை தேர்தல் கமிஷன் நடத்தலைங்கிறதும் நமக்கு இப்போ விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய நீட்சியாகத்தான் தேர்தலை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்னதையே கூட அவர்கள் பின்பற்றவில்லை. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே வார்னிங் எல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் ஜஸ்டிஸ் ஜாய்மில்லா பக்சி அவர்களும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மிக கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையும் பதிவு செய்திருக்கிறார்கள்ங்கிறது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த ஜனவரி 31க்குள்ள தேர்தல் ஆணையம் இதை செஞ்சிருமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்து கையில் அது கிடையாது. திரும்பவும் அது பாஜக கைக்கு தான் போய் சேரும். பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ வட இந்தியா முழுக்க வந்த எல்லா பேப்பர்லேயும் ஃபர்ஸ்ட் பேஜில் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி யார் ஆடு கொடுத்துருக்கா அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஆடு கொடுத்துருக்கிறார். நம்ம அதை கொஞ்சம் அடிக்கோடிட்டு பார்க்கணும். தேவேந்திர ஃபட்னாவிஸ் கொடுத்த வேற பிஜேபி முதலமைச்சர், அவர் அடுத்தது பிரதமருக்கு அடுத்தது மோடிக்கு பிறகு சக்ஸஸர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர், ரேஸில் இருக்கிறவர், அப்படியெல்லாம் பார்த்தா அது வேற. ஆனால் ஏக்நாத் ஷிண்டே கூட்டணி கட்சி தலைவர் கொடுக்குறாருன்னா அதனுடைய அடிக்கோடிட்டு இருக்கிறது வேற. இந்த ரேப்போ கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாஜக பார்க்கிறது, நீதிமன்றம் வேறு விதமாக பார்க்கிறது. ஸோ இது எப்படி போகுது, எப்படி பரிணமிக்கிறதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் காத்திருக்கும். நம்ம அப்டேட்ஸோட விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.